I into num. Print result. Print table of table நான் print பண்ண போறேன். ஒர்க் ஆகுமா இது? ஓகே, இட் வில் ஒர்க். 6 டேபிள் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். சாரி, 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகாது, 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ நான் இங்க I+1 கொடுக்கணும். இல்லைன்னா இங்க என்ன கொடுக்கணும்? 1,11. எஸ். ஓகே ஓகே, 1,11 ஒர்க் ஆகுது. இதை வந்து நான் இப்போ ஒரு ஃபைல்ல ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல நான் ரைட் பண்ண போறேன். நம்ம இத்தனை நாள் கன்சோல்ல ரைட் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஒன் டேபிள நான் யாருக்கோ ஒருத்தருக்கு பிரிண்ட் அவுட்டா நான் எடுத்து கொடுக்கணும். எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? ஒரு நோட் பேட்ல இருந்ததுன்னா நீங்க டைரக்டா அழகா பிரிண்ட் Ctrl+P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடலாம் இல்லையா? ஸோ அது எப்படி இதை நான் ஃபைல்ல எப்படி நான் ரைட் பண்றது? ஃபைல்ல ரைட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா, வித் ஃபைலுக்கு எஃப்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இன் ஓப்பன் ஆஃப் ஒரு ஸ்ட்ரிங் கமா W. இது என்னன்றது நான் சொல்றேன். F not defined with ஓகே, இது ஏன் இப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். F dot right of first you have to declare, then only you can open. சொல்றேன் ஒரு நிமிஷம். சின்டாக்ஸ் எனக்கு மறந்து போச்சு. 1 second. First you have to with எடுத்துருவோம். ஓகே, F equal to open off, அவ்வளவுதான். வித்னு ஒரு சின்டாக்ஸ் போடுவாங்க, எனக்கு அந்த சின்டாக்ஸ் மறந்து போச்சு. சரியா? இந்த ஓப்பன்ல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வந்து என்னன்னா ஃபைல் நேம். ஸோ டேபிள் டாட் டிஎக்ஸ்டி, இது வந்து ஃபைல் நேம் நான் ஒன்று கொடுக்குறேன். டேபிள் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். அதை நான் பிளைண்டா டேபிள் டாட் டிஎக்ஸ்டின்னு நான் கொடுக்காம என்ன டேபிள் நான் பிரிண்ட் பண்ண போறேன்றதையும் நான் சேர்த்து கொடுக்க போறேன். ஃபைல் நேம் டேபிள் அண்டர்ஸ்கோர் நம். ஸோ டேபிள் அண்டர்ஸ்கோர் 6.txt அப்படின்னு வரும். நான் இப்போ கொடுத்துருக்க இன்புட்டுக்கு ஃபைல் நேம் வந்து டேபிள் அண்டர்ஸ்கோர் 6.txt இப்படி ஒரு ஃபைல். இதுதான் ஃபைல் நேம், நான் கொடுத்துருக்க ஃபைல் நேம். W கொடுத்துருக்கேன்ல, W மீன்ஸ் நான் ஃபைலை ரைட் பண்ண போறேன்னு அர்த்தம். ஃபைலை ரைட் பண்ண போறேன். W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைட். ஆர்னு கொடுத்தோம்னா ரீட் ஒன்லி மோட்ல ஓப்பன் ஆகும். ஆர்னா ரீடர். ஸோ நம்ம ரீடுன்னு போட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுல ரைட் பண்ண முடியாது. ஓகே, டபிள்யூன்னு போட்டு ஓப்பன் பண்ணதால நம்ம ரைட் பண்றோம். ஆர் போட்டா ரீடு தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது. ஸோ எஃப்ன்ற வேரியபிள் ஃபைல் ஓப்பன், இங்க அந்த ஃபைல்ல ரைட் பண்றோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு, ரைட் பண்ணியாச்சு, ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த ஃபைல் எங்க கிரியேட் ஆகும்? நேம் கொடுத்துட்டேன், பட் எந்த ஃபோல்டர்னா இப்போ இது எங்க ரன் ஆயிட்டு இருக்கோ அதே ஃபோல்டர்ல தான் கிரியேட் ஆகும். ஸோ இங்க டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இங்க வந்து ஆக்சுவலி ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இங்க வெளியில ஏதோ இருக்கு, டேபிள் 6.txt. ஆனா எல்லாமே ஒரே லைன்ல வந்திருக்கு, விச் இஸ் நாட் ரைட். ஒரே லைன்ல வரக்கூடாது. அப்போ ரிசல்ட் பக்கத்துல ஒரு நியூ லைன் கேரக்டர் சேர்த்து போடணும். /n. எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ /n ஒரு நியூ லைன் கேரக்டர் போட்டு இப்போ நான் இதே ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை போய் பார்க்கலாம். ஃபைல் ஓவர் ரைட் ஆயிடுச்சு, தெரியுதா? நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. ஃபைல் ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஃபைலை ரைட் பண்றதுக்கு ஓப்பன் பண்றேன். இதுல ஒவ்வொரு லைனா ரைட் பண்றேன், அது கூட /n சேர்த்து நான் ரைட் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்றேன். அவ்வளவுதான், 3 ஸ்டேட்மெண்ட் தான். ஓப்பனிங் த ஃபைல் வித் ரைட் அட்ரிபியூட்
ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பராமீட்டர் ஃபைல் நேம், நெக்ஸ்ட் பராமீட்டர் ரைட் அட்ரிபியூட். ஐ எம் ரைட்டிங் டு த ஃபைல். என்ன ரைட் பண்ண போறோம்? அந்த ஒவ்வொரு லைனும் நம்ம கால்குலேட் பண்ணதை ரைட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ண போறோம். இப்போ 6க்கு அப்புறம் 6 டேபிளா, நான் வந்து 1 டேபிள்ல இருந்து 10 டேபிள் வரைக்கும் நான் எல்லாமே பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 டேபிள் வரைக்கும் போட்டுக்கோமா, 1,6 ஐ. ஸோ 1ல இருந்து 5 வரைக்கும் எல்லா டேபிளையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஐ எம் கோயிங் டு டீபக். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா. 1 டேபிள்ல 1, 2 டேபிள்ல 2, 3 டேபிள், 4 டேபிள், 5 டேபிள், 6 டேபிள். 6 டேபிள் நம்ம ஆல்ரெடி போட்டது, இப்போ ஜென்ரேட் ஆனது இல்ல, முன்னாடியே ஜென்ரேட் ஆனது. ஸோ இந்த ஃபைலை நீங்க உங்க காலேஜ் ப்ரொஃபஸருக்கோ இல்ல உங்க வீடு பக்கத்துல படிக்கிற சின்ன பையனுக்கோ யாருக்கோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம் இல்லையா? எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஃபைல ரைட் பண்றது இந்த மாதிரி பண்ணலாம். எனி கொஸ்டின்ஸ்? சப்போஸ் ஏதோ ஒரு ஃபைலை வந்து அந்த ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணிருந்தேன். சே ஃபார் எம்பாக்ஸ் -share.txt அப்படின்னு ஒரு பண்ணிருந்தேன். ஓகே, அதுல கான்டென்ட் பூரா இமெயில் அட்ரஸ் கொடுத்துறேன். ஓகே. இப்போ அதை கால் பண்ணாக்கா எப்படி கால் பண்றது? ப்ரோக்ராம்ல எப்படி கால் பண்றது? ஹோம்வொர்க். நான் தெரியல, நான் செஞ்சு பார்த்துட்டேன் அது வரமாட்டேங்குதுன்றதுனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓகே, நான் இப்பதான் ஹோம்வொர்க் கொடுக்குறேன். நான் ஃபைல் ஆபரேஷன் இப்பதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ கூகுள்ல போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹோம்வொர்க் ரெடி எல்லாமே கொண்டு வருவீங்க இல்லையா? அப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இப்பயே அதை நான் டிஸ்கஸ் பண்ணனா என் கேள்விக்கு நான் இங்கேயே ஆன்சர் சொன்ன மாதிரி ஆயிடும். ஹோம்வொர்க் அப்புறம் நான் எழுத கொடுக்க நீங்களே சொல்லுங்க. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.